டேய் லோடெல்லாம் சீக்கிரம் போய் சேரணும், வேலை ஆகட்டும். டேய் கொஞ்சம் புடுறா. மேஸ்திரி ஆபீஸ்ல டீ வைக்கட்டுமா? அவர் வந்ததுக்கு அப்புறம் வை. ம். உனக்கு சாதகமா நடந்துக்கிறேன்னு உள்ளுக்குள்ள பேச்சு போய்க்கிருக்கு. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும், எனக்கு எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு இருக்கா? ஆமா, பயந்துட்டாங்க. அப்படியே ஓடி வேலைய பாத்துக்கிட்டு. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் இப்படிதான் உரிமையா பேசுவேன். அதுல யாருக்கு பிரச்சனைனாலும் எனக்கு கவலை இல்லப்பா. தம்பி, அது எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. காசா? 10 ரூபா கொடுத்தா போதும். கூலி கொடுக்கும் போது அதை புடிச்சுக்கிட்டு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்காதீங்க. அந்த கிழவி சாராயம் குடிக்க கேக்குறா. விடிஞ்சதும் இதே பொழப்புதான் இந்த கிழவிக்கு. நான் என் தம்பி கிட்ட காசு கேக்குறேன், உனக்கு என்னடி? முடிஞ்சா நீ கொடு. ஆமா, நோட் அடிக்கிற வேலை தானே எனக்கு. போய் ஏதாவது வேலை செய்ப்பா. அது கொஞ்சமாவது குடிக்கலன்னா உடம்பெல்லாம் ஒரே வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான். கடனாலா இல்ல, கூலி வரும்போது கொடுத்துடணும். தம்பிக்கு எப்பவும் தங்கமான மனசு. அந்த பக்கம் வரும்போது வீட்டுக்கு வாங்க தம்பி. நீங்களும் நானும் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்கு. இந்த கிழவி எப்பவும் இப்படிதான். சாயந்தரம் ஆனா போதும் நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ண வேண்டியதுதான். நான் தனியா இருக்கேங்கிற எந்த கவலையும் கிடையாது. ஆம்பளை இல்லாத வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உனக்கு இன்னும் சாப்பாடு வேணுமா? சாப்பிடு. அக்கா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு, இப்பவே லேட் ஆச்சு. கனகா, அம்மா டீச்சர் வந்துட்டாங்க. போலாமா டீச்சர்? இவ படிப்பெல்லாம் எப்படி போகுது டீச்சர்? எல்லாத்துலயும் இவ தான் ஃபர்ஸ்ட். இவளை பார்த்தாவது படிங்கடான்னு மத்த பசங்க கிட்ட சொல்றோம். அப்படிதானே? போயிட்டு வரேம்மா. பிதாவுக்கும் புத்திரனுக்கும் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆமென். ஏண்டா போன வாட்டி கொச்சினுக்கு அனுப்பின சரக்குல ஏதாவது குவாலிட்டி இல்லாம அனுப்பி வச்சே என்ன? நான் குவாலிட்டியான சரக்கு தான் அனுப்பிச்சு விட்டேன். நல்லா தெரியுமா? நான் தானே ஏத்தி விட்டது. அப்ப பணம் தராம இருக்கிறதுக்கான வேலை தான் இதெல்லாம். அவ சட்டையை பிடிச்ச காசு வாங்கணும். முதலாளி ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. கார்த்திகை சொன்னா சரியா தாண்டா இருக்கும். அப்புறம் என்ன யோசிக்கிறது? வரவு செலவு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, அப்படிதானே? ஆமா முதலாளி. என்ன முதலாளி, நீங்க தானே சொல்லி இருக்கீங்க காசு விஷயத்துல பெத்த அப்பனா இருந்தாலும் நம்ப கூடாதுன்னு. அதெல்லாம் சரிதான். ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கார்த்தி, நாம திருப்பூருக்கு அனுப்பிச்ச சரக்குக்கான காசு வர்ற மாதிரியே தெரியல. பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அந்த காசை எப்படியாவது வாங்கணும். அதுக்கு நீங்க தான் சரியான ஆளு. சரிங்க. பணம் ஏதாவது தேவைன்னா வாங்கிக்க. ஆனா அவரை நம்ம கூடவே வச்சுக்கணும். அதுக்கு 4 வார்த்தை ஏதாவது நல்லதா சொல்லிதானே ஆகணும். அப்புறம் அவனை ஊருக்கு அனுப்புறதுக்கான காரணமே வேறடா. ஏண்டா அது அந்த ஜானகி தானே? அவ்வளவுதான் முதலாளி. கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்காளே. கல்யாணத்துக்கு அப்புறம் இவள ஊருக்குள்ள அடிக்கடி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களே.
இப்ப பார்த்தாலும் அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான், பழகினதையும் மறந்துடுறாங்க. முதலாளி என்னடா? அங்க பாருங்க. ம்? பிரேக் டைட்டா இருக்கு. ஆ, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு. ஆ, என்னம்மா எப்படி இருக்க? ஓ, தெரியாம கேட்டேன். உங்க ரெண்டு பேரை பத்தியும் அந்த கார்த்திகேயனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சரியான ஒரு குடிகார பையமா. யாரு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறாமா. நானும் புத்தி சொல்லி பார்த்துட்டேன், கேட்டா தானே. அப்புறம் அவன் திருந்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பாப்பா இங்க வா. ஆ, பாப்பாக்கு இன்னும் பேச்சு வரல. இவ ஊமையா இருப்பா, அதான் இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது. கவலைப்படாத, டவுன்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணலாம், சரியா? சும்மா வீட்ல இருந்து என்ன பண்ண போற? ஃபேக்டரிக்கு வா, உனக்கு ஒரு நல்ல வழியா பார்த்து போட்டு தரேன். இல்ல உன் புருஷனை எதிர்பார்க்காம உன்னோட செலவுக்கு பணம் கிடைக்குமேன்னு நான் யோசிச்சேன். கிளம்புற வேலை இருக்கு. ஐயோ, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. வழியில உன்னை பார்த்துட்டு 4 வார்த்தை பேசாம போனா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் யோசிச்சேன். இல்ல எனக்கும் கார்த்திகேயனுக்கும் நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கு. சரி நீங்க போயிட்டு வாங்க, நாம அப்புறம் சந்திக்கலாம், சரியா? ஓ, வீட்டுல ஒண்ணு இல்லைனாலும் வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னடா சிரிக்கிற? அங்க காட்ட முடியாததை இங்க காட்டுறீங்க. ஒண்ணு இல்ல முதலாளி. போதும்மா, மீதிய காலையில படி. போய் படு. நீங்க தூங்கும் போதே நானும் தூங்குறேன். அப்பா வந்ததும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அம்மா, ம், என் கூட படிக்கிற மலர் கொடுத்தா. லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போனப்போ அவங்க பாட்டி இவளுக்கு கொடுத்தாங்களாம்மா. வெயில் படாம வச்சிருந்தா இது குட்டி போடுன்னு சொன்னா. உண்மையாம்மா? எனக்கு தெரியாது. நேரம் ஆயிடுச்சு, நீ போய் படு. மலரோட தாத்தா பாட்டியும் அவளுக்கு நிறைய கதை சொல்லுவாங்களாம். நம்ம எதுக்காகமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதில்ல? நீ முதல்ல தூங்கு.